இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாட் சினாரியோ. ஒரு புத்திசாலி கடைசி 6 மாசத்துல பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருப்பாரு சில்வர். கடைசி 1 மாசத்துல பண்ணியிருந்தா கூட அவருக்கு எங்கேயோ இருக்கும் ரிட்டர்ன். அதான் சொன்னேன், 50 லட்சம் போட்டிருந்தா 64 லட்சம் ஆயிருக்கும் கடைசி 1 மாசத்துலயே. 10 லட்சம் போட்டிருந்தா எவ்வளவு ஆயிருக்கும் நீங்களே பாத்துங்க. கடைசி 1 வருஷம் 6 மாசம் நல்ல வளர்ச்சி வந்துச்சு. இட் இஸ் அ டைம் டு ஹார்வெஸ்ட், இட் இஸ் அ டைம் டு செல். ஏன்னா வாங்கும் போது நம்ம சொன்னோம், விற்கும் போது நம்ம சொல்லணும்ல. அதுதான் அந்த வீடியோ நான் பண்ணது, நீங்க அந்த இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன் செல் பண்ணணுங்கிறதுக்கு ரீசன் சொல்றேன். ஒன்னு, டெய்லி RSI above 80, எனிதிங் less than 30 RSI சில்வர் பை. ஓகே, RSI-னா என்னன்னு சொல்றேன், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், டெக்னிக்கல் பாராமீட்டர். லெஸ் தென் 30 வாங்கலாம், மோர் தென் 70 செல் பண்ணணும். ஆல்ரெடி 80 இருக்கு. ஓகே, சோ கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் செல் பண்ணணும். ரெண்டாவது, எப்பெல்லாம் சில்வர் இன்டர்நேஷனலா $50 டச் பண்ணிச்சோ, நான் இன்னைக்கு காலையில பார்த்த வரைக்கும் 50 கிராஸ் பண்ணிடுச்சு. $51 per ounce நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில நான் மத்தியானத்துக்கு மேல ஐ வாஸ் பிஸி. ஓகே, எப்பெல்லாம் $50 இன்டர்நேஷனல்ல கிராஸ் பண்ணிச்சோ சில்வர், 1987ல இருந்து 5 டைம் கிராஷ் ஆயிருக்கு. ஃபால் ஆல கிராஷ் ஆயிருக்கு.